தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் பிறந்த 45 நாட்களான குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சி அடிப்படையில் கடத்திய பெண்ணை தேடும் தனிப்படை போலீசார். ஆம்பூர் அருகே தாயை தொடர்ந்து 3 நாட்களே ஆன பெண் குழந்தையும் உயிரிழப்பு. தருமபுரி அரசு மருத்துவமனையில் இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மரணம். திருவள்ளூர் அருகே ஆக்கிரமிப்பு இடத்தில் இருப்பதாக கூறி கோவிலை இடிக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. மன்னார்குடி, சீர்காழியை குளிர்வித்த மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. போராட்டத்தை திரும்பப் பெறப்போவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. நாளை முதல் அனைத்து பணிகளும் தொடரும் என்றும் தகவல். நாளை முதல் எல்லாவித பணிகளும், எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். இதை உடனடியாக முன்னின்று உறுதி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஹெல்த் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணிக்கான தேர்வுகள் ஒரே கட்டமாக நடத்தப்படும். தேர்வுகளின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச தேர்வாணையம் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக விளக்கம். தமிழ்நாட்டில் 200 கோடியில் முதலீடு செய்யும் லூப்ரிசில் பாலிபோல் மருந்து நிறுவனங்கள். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. பாம்பன் புதிய பாலத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் 2ஆம் நாளாக ஆய்வு. தூத்துக்குடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத MP கனிமொழி. அவசர வேலையாக கனிமொழி வெளிநாடு சென்றிருப்பதால் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்று உதயநிதி விளக்கம். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவங்க ஒரு அவசர வேலையாக வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்களில் திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துருக்கோம். ஒரு சந்தேகத்தையோ ஒரு இது கேட்க முற்படும் போது அவங்கள பிடிச்சி தள்ளவும் அவங்கள வெளியே போன்னு சொல்கிறதும் அநாகரிகமான ஒரு 200 பேர் முன்னாடி வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு. ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தலைவராக இதை செய்து முடித்தாலும் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். எங்களைப் போல பொறுப்பாளர்கள் வந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கிறது, சாட்டை துறைமுகம் பண்ணலாம் பெரிய தவறு. அவரெல்லாம் இதை பண்ணியிருக்கக்கூடாது. அது பெரிய தவறு. அவரை கடுமையாக நான் கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன தடவை எலெக்ஷனில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், இந்த தடவை ஏன் இவ்வளோ குறைஞ்சதுன்னு எந்தவித வாதமும் அங்கே நடக்கலை.
கட்டமைப்பு காலமுறை நாங்கள் கட்டமைச்சுட்டே தான் இருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. இந்த கட்சி நாங்கள் குறை சொல்லலை, தீர்மானம் குறை சொல்லலை. எங்களுக்கான வளர்ச்சியை நீங்கள் தந்தால் மட்டும்தான் உங்கள் கட்சி நாங்கள் வளர்த்து தர முடியும். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. இந்த கலந்தாய்வு கூட்டங்கிறதே பொதுவாக வந்து கலந்து பேசுகிறது தான் கலந்தாய்வு கூட்டம். நாங்களாம் மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர். அண்ணன் சீமான்ட்ட வந்து எங்களுடைய கருத்துக்கள், எங்கள் குறைகள், அடுத்த என்ன செய்யணுங்கிறதையும் பேசலாம்னு நினச்சிருந்தோம். அவர் ஒன் சைடாகவே ஃபுல்லாக பேசி அவரே பேசி முடிக்க போகிறாரு. அப்போ நான் எந்திரிச்சு அண்ணே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். அப்போ ஒரு என்னன்னே தெரில, ரொம்ப கோபமாக என் மேலே, யாரா நீ, உனக்கு கட்சிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, யாரா நீ வெளியே போடா அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்னண்ணே இது அப்படின்னு சொல்லி, என்னண்ணே அப்படிங்கும்போது, நீ சாதி ரீதியாக கட்டமைச்சிட்ருக்க அப்படின்னாரு. நான் அதில் என்ன அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க. ஆனால் என் கூட அப்படி ஒரு அலிகேஷனே கிடையாது. இந்த தேர்தல் முழுக்க நம்ம எங்கள் வேட்பாளர் கூட நான் வந்து சீஃப் ஏஜென்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா டீமும் நம்ம பழக்கூடிய ஆள் தான். அவங்க மேலே யார், எங்கள் மண்டல பொறுப்பாளர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. கட்சிக்குள்ள அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அதனால் நம்ம என்ன சொன்னால் மற்ற எல்லாரும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம நல்லபடியாக கட்சியை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு 80% பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம இவர் தான் சொல்லுவார். அதனால் நம்ம என்ன செய்தோம், அரவணைச்சு என்னென்ன செய்யலாங்கிறத கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம அதை பேச வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சு நம்ம எந்திரிச்சோம். சம்மந்தம் இல்லாமல் நம்ம அப்படி பேசும்போது, ஏன்னா அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும். மறுபடியும் நம்ம ரொம்ப ஆசை பேசுகிறேன். ஏன் கட்சியில் அது இருக்க நேரத்தில் வெளியே போடா அப்படிங்க. அப்போ நான் பார்த்தேன், நான் வெளியே போகிறேன் வரட்டுமா அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தான், அவர் நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்த விஜய். இல்லை இது என்ன, அண்ணன் வந்து பேசிட்டு இவரை வெளியே அனுப்பிடுறாரு. அனுப்பினோன்னா எங்களுக்கு ஒரு வருத்தம். ஏன்னா என்ன கருத்துன்னு கூட கேட்கல. ஒரு மாவட்ட கலந்தாய்வு கூட்டம்னு வச்சுட்டு கருத்து கேட்கல, வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்புனா நான் இருந்துச்சு, அண்ணா என்னண்ணே தம்பி என்ன தப்பு பண்ணாரு கேட்டீங்க, எல்லாத்தையும் விசாரிச்சிங்களா, எல்லாத்தையும் 19 விசாரிக்காம எப்படி அவங்களை அனுப்பலாம், இத்தனை வருஷம் உழைச்ச பையனை நீங்கள் எப்படி அனுப்பலாம் அப்படின்னு. அவர் உடனே இல்லை அவன் சாதி ரீதியாக பேசியிருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னா பதிவுலாம் இருக்கணும். சாதி ரீதியாக பேசியிருக்காங்கன்னா சாட்டை திருமுறை நேற்று கூட நான் கொண்டையங்கோட்டை மரவன் பேசியிருக்காரு. கட்சியில் ஜாதி பேசக்கூடாதுன்னு நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம். அவர் கொண்டையங்கோட்டை மரவன் பேசியிருக்காரு. அப்போ அது என்னென்ன அர்த்தம், அது தப்பா அப்படின்னு பேசும்போது அவர் அப்படி தான்டா பேசுவான், நான் கட்சி நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் பேசுவேன், நான் சொல்கிறத கேட்கறான்னு சொல்லி சீமானுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆகுது. அப்போ ஏன்னா தள்ளுமுள்ள ஆகுது, சாட்டை திருமணி அடிக்க பாயிராப்பில். அப்போ இருக்கவங்கலாம் சமப்படுத்தி கூட்டி என்ன செஞ்சுட்டாங்க, மறுபடியும் இந்த பவுன்சர்கள் வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதான் இது என்னன்னா, தலைவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய கருத்தை சொல்ல போகிறோம். இதுக்கு சாட்டை துறைமுறைக்கு என்னன்னு தெரியல, அவன் தான் கட்சி நடத்தினானா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு முழுசாக சொல்ல போனால் தமிழ் தேசியம் நல்லா இருக்கணும். அண்ணன் நாங்கள் நான் 2016 எலெக்ஷன் 2016 எலெக்ஷன் 19 இடைத்தேர்தல் 2021 2024. நெல்லை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிருப்தியில் நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, இந்த கூட்டம் எப்போ தொடங்கியது, என்ன பிரச்சனை, விவரங்கள்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அந்த கட்சியுடைய நிர்வாகிகளிட கருத்து கேட்பு கூட்டத்தை கடந்த சில நாட்கள் நடத்தி, இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் என நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய LS மஹால் அப்படிங்கிற திருமண மண்டபத்தில் இதற்கான இந்த கருத்து கேட்பு கூட்டம் காலை 11 மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில 2 மணி நேரம் தாமதமாக 1 மணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து சேர்ந்தார். அந்த கருத்து கேட்பு கூட்டம் துவங்கியது. இந்த கருத்து கேட்பு கூட்டம் துவங்கி அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசிக் கொண்டிருந்த போது இது போன்ற சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சலசலப்பு ஏற்பட்ட நிலையில அவர் அந்த மாவட்ட இளைஞரணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன், அந்த இளைஞர் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் கேள்வி கேட்க முயன்ற போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இது போன்ற நிகழ்வு நடந்திருக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில பல்வேறு ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. தொடர்ந்து ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த பிரவீன் என்ற இளைஞர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவர் ஆதரவாளராக இருக்கக்கூடிய நாங்குநேரி மற்றும் பனகுடி பகுதியினுடைய அந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சலசலப்புக்கு இடையே இந்த கூட்டம் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்காக சீமான் விகேபுரம் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கே செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை செய்தியாளர்கள் சந்தித்து குறித்து விளக்கம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து இது போன்ற சலசலப்புகள் தற்போது ஏற்படுவது அப்படிங்கிறது வாடிக்கையான நிகழ்வாக மாறி இருக்கிறது. நன்றா.